ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடைச்ச கோதுமை ரவை புலாவ், அதாவது தலியான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்கன்னா இது வந்து தாராளமாக உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் 3 சின்ன கிளாஸ் வந்து உடைச்ச கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு லைட்டாக நம்ம வறுத்தா போதும். அப்போ வந்து நம்மளுக்கு குழையாமல் கிடைக்கும். அப்புறமா குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம வந்து கருவேப்பிலை, ஒரு 2 வந்து பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்ன நறுக்கி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுமே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கணும். இது வதங்கினதுமே ஒரு தக்காளி, இதுக்கு நிறைய தக்காளி போடக்கூடாது, ஒரே ஒரு தக்காளி வந்து நான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வீட்டு மிளகா பொடி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச உடனே நாங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு பீன்ஸு, 1/2 கப் அளவுக்கு கேரட்டு, 1/4 கப்பு வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கும் வேணுன்னா போட்டுக்கலாம். போட்டு இந்த எண்ணெயிலே இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கின உடனே நம்ம வந்து வறுத்து வச்ச கோதுமை ரவை இதில் போட்டுடணும். எல்லாம் ஒன்றா கலந்த உடனே இதில் வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கணும். நான் அளவு சொல்லிடுறேன், தண்ணியோட அளவு 1 கப்பு ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி, அந்த அளவில் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி தூவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டு வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு குழையாமல். அவ்வளோதான், டேஸ்டியான தலியா இல்லைனா கோதுமை ரவை புலாவ் ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் குக்கிங் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு 2 servings. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.